எல்லாருக்கும் வணக்கங்க. இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிற டாபிக் என்ன அப்படின்னா, கரி நாட்கள் என்றால் என்ன, அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். கரி நாள் அப்படிங்கிறது விஷமான நாள் அப்படிங்கிறது தான் கரி நாள் அப்படின்னு சொல்கிறோம். கரி அப்படிங்கிறது நஞ்சை குறிக்கிறது. அதனால் இந்த கரி நாள் வரக்கூடிய அன்னைக்கு சுப காரியங்கள் செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லி சாஸ்திரத்தில் சொல்லப்பட்டிருக்கு. இந்த கரி நாட்கள் எப்படி வரும் அப்படின்னா, வருஷத்தில் 34 நாட்கள் கரி நாட்களாக கருதப்படுது. அதை நான் லிஸ்ட்டாக கொடுத்துருக்கேன். இது தமிழ் மாத கணக்குப்படி தான் இந்த கரி நாட்கள் கால்குலேட் பண்ணப்படுது. இது எப்பயுமே மாறாது. இந்த வருஷத்தில் இந்த குறிப்பிட்ட தேதிகள் கரி நாட்களாக கருதப்படுது. அதனால் இந்த நாட்களை நீங்கள் குறித்து வச்சுக்கோங்க. அப்படி குறிக்க முடியலனாலும் பரவாயில்ல, உங்களுக்கு தமிழ் காலண்டர் இருந்துச்சு அப்படின்னா அந்த காலண்டர்லேயே கரி நாள் அப்படின்னு சொல்லி குறிப்பிடப்பட்டிருக்கும். இது எதுக்கு இந்த வீடியோ நான் போடுறேன் அப்படின்னா, இன்றைக்கி கரி நாள் அப்படின்னு சொல்லி போட்டிருந்துச்சு, நேற்றும் கரி நாள் அப்படின்னு போட்டிருந்துச்சு காலண்டரில். சரி, கரி நாளை பற்றி போடலாம் அப்படின்னு தான் இந்த வீடியோ நான் போட்டது. இப்போ சித்திரை மாதம் 6ஆம் தேதி 15ஆம் தேதி கரி நாள் அப்படின்னு சொல்லப்படுது. வைகாசி மாதம் 7ஆம் தேதி 16ஆம் தேதி 17ஆம் தேதி கரி நாள். ஆனி மாதம் 1ஆம் தேதி 6ஆம் தேதி கரி நாள் அப்படின்னு கருதப்படுது. ஆடி மாதம் 2, 10, 20 இந்த 3 தேதிகள் கரி நாட்களாக கருதப்படுது. ஆவணி மாதம் 2ஆம் தேதி 9ஆம் தேதி 28ஆம் தேதி கரி நாள். புரட்டாசி மாதம் 16ஆம் தேதி 29ஆம் தேதி கரி நாள். ஐப்பசி மாதம் 6ஆம் தேதி 20ஆம் தேதி கரி நாள். கார்த்திகை மாதம் 1ஆம் தேதி 10ஆம் தேதி 17ஆம் தேதி கரி நாள். மார்கழி மாதம் 6, 9, 11ஆம் தேதிகள் கரி நாள் அப்படின்னு கருதப்படுது. தை மாதம் மட்டும் 5 நாள் கரி நாளாக வரும். 1ஆம் தேதி 2, 3, 11, 17 5 நாட்கள் கரி நாட்கள். மாசி மாதம் 15ஆம் தேதி 16ஆம் தேதி 17ஆம் தேதி கரி நாள். அப்புறம் பங்குனி மாதம் பார்த்தீங்க அப்படின்னா 6ஆம் தேதி 15ஆம் தேதி 19ஆம் தேதி கரி நாளாக கருதப்படுது. இப்போ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா மாசி 16ஆம் தேதி. அப்போ இன்றைக்கி, நேற்று, நாளைக்கு 3 நாளுமே கரி நாட்களாக கருதப்படுது. அதனால் இந்த வீடியோ போடுறதுக்கு அதுதான் ஒரு காரணமாக இருந்தது. இப்போ கரி நாளை பற்றி நம்ம ஏன் இவ்வளோ டெப்த்தாக பார்க்கணும் அப்படிங்கிறதுல இதில் என்ன இருக்குது? கரி நாளை பற்றி நிறைய பேருக்கு தெரியாது. நிறைய பெரும்பாலான ஜோதிடர்கள் இதை சொல்கிறது இல்லை. ஆனால் இதை கண்டிப்பாக பார்க்கணும். ஏன், அப்படி என்ன சிறப்பு இருக்குது இந்த கரி நாளில் அப்படின்னா, அதாவது ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் விச நாளிகை, விசகாலம் அப்படின்னு சொல்லி இருக்குது. ஒவ்வொரு நாட்களுக்கும் விசகாலம் அப்படின்னு ஒன்று இருக்குது. அதே மாதிரி நட்சத்திரம், திதி, கிழமை, லக்னம் எல்லாத்துக்குமே விசகாலம் அப்படின்னு சொல்லி இருக்குது. அதுக்குன்னு ஒரு குறிப்பிட்ட டைம் விச நேரம் அப்படின்னு சொல்லப்படுது. அதே மாதிரி இந்த வருஷத்தில் இந்த குறிப்பிட்ட 34 நாட்கள் கரி நாள் அப்படின்னு சொல்லப்படுது. இதில் விச நாள் அப்படின்னு சொல்லி நீங்கள் எடுத்துக்கலாம். இந்த நாளில் எந்த விதமான ஒரு புது காரியங்கள், புது முயற்சிகள் எதுவுமே பண்ணக்கூடாது அப்படிங்கிறது தான் இதில் சொல்லக்கூடிய விஷயம். அப்போ நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, நல்ல விஷயங்கள் இன்றைக்கி தொடங்காதீங்க. ஃபஸ்ட் பாயிண்ட், இந்த நாட்களை எப்பயுமே மாறாது. அப்போ இந்த தமிழ் மாதம் இந்த குறிப்பிட்ட நாளில் நல்ல காரியங்கள், புதுசாக செயல்பாடு பண்ணாதீங்க. அதே மாதிரி எந்த ஒரு விஷயத்தையும் தொடங்காதீங்க. இப்போ படிக்க போகிறீங்க அப்படின்னா இந்த நாளில் படிக்காதீங்க. புதுசாக எக்ஸாம் எழுதுறீங்கன்னா இந்த நாளில் எழுதாதீங்க. வேறு எதாவது பிரயாணம் போகிறீங்கன்னா இந்த நாளில் போகாதீங்க. ஏதாவது வழிபாடு பண்ண போகிறீங்கன்னா இந்த நாளில் பண்ணாதீங்க. அப்போ எந்த ஒரு நல்ல விஷயத்துக்காகவும் வளர்ச்சிக்குரிய விஷயத்தை நீங்கள் இந்த நாளில் பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பான முறையில் ஃபெயிலியர் ஆகும். நீங்கள் என்ன போராடினாலும் ஜெயிக்கிறது கஷ்டம் அப்படின்னு சொல்லலாம். ஆனால் இதில் நல்ல விஷயம் என்ன அப்படின்னா, இப்போ ஏதாவது ஒரு விஷயத்தில் ரொம்ப நாளாக நீங்கள் தோத்துட்ருக்கீங்க. அந்த விஷயத்தில் நீங்கள் ஜெயிக்கணும்னு நினச்சா இந்த நாளில் நீங்கள் அந்த காரியத்தை ட்ரை பண்ணால் கண்டிப்பாக சக்ஸஸ் ஆகிடும். இது எப்படி சொல்லலாம்? இப்போ உங்களுக்கு ஒரு நோய், தீராத நோய் ரொம்ப நாளாக தீராமல் இருக்குது. அந்த நோய் தீரணும் அப்படின்னா இந்த கரி நாள் அன்னைக்கு மருந்து எடுத்தால் நோய் தீரும். ஆனால் புதுசாக நோய் இந்த கரி நாளில் வந்தது அப்படின்னா அது தீர்றது கஷ்டம். நல்லா புரிஞ்சுக்கோங்க. இல்லாத ஒரு விஷயத்தை கொடுக்கறது தான் இந்த கரி நாள். அப்படி புரிஞ்சுக்கோங்க. நல்லதுன்னா கெட்டது கிடைக்கும், கெட்டதுன்னா நல்லது கிடைக்கும். ஒரு மாற்றத்தை கொடுக்கக்கூடியது தான் இந்த கரி நாள், ராகு கேது மாதிரி. அப்போ நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, நல்ல காரியங்கள் இந்த நாளில் தொடங்கக்கூடாது. ஒரு முடிவுக்கு வரக்கூடிய காரியங்கள் இந்த நாளில் தொடங்கலாம். உதாரணத்துக்கு கோர்ட் கேஸுக்கு டிவோர்ஸ் அப்ளை பண்ணுறீங்க, அது முடிவுக்கு வரக்கூடிய ஒரு விஷயம். அது கரி நாளில் நீங்கள் தொடங்கலாம், சக்ஸஸ் ஆகும். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ரொம்ப நாளாக ஒரு கேஸ் முடியாமல் இருக்குது, அந்த கேஸ் முடியணும் அப்படின்னா அந்த கரி நாளில் போங்க, கண்டிப்பாக முடியும். ஆனால் வளர்ச்சிக்குரிய விஷயங்கள், திருமணம் பண்ணுறோம், வீடு கட்டுறோம், பால் காய்ச்சுறோம், அதே மாதிரி படிப்புக்கு போகிறோம், ஏதாவது இன்டர்வியூக்கு போகிறோம், ஏதாவது ஒரு இதுக்கு அப்ளை பண்ணுறோம், ஜாப்புக்கு ஏதோ ஒன்று பண்ணுறீங்கன்னா புது காரியங்கள் இந்த நாளில் செய்யக்கூடாது. அப்போ இதெல்லாம் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும். ஆனால் முடிவுக்கு வரக்கூடிய செயல்கள் இந்த நாளில் பண்ணால் சிறப்பாக இருக்கும். அதே மாதிரி நோய் தீராத நோய் இருக்குது அப்படின்னா அந்த நோய்க்கு மருந்தை இந்த கரி நாள் எடுத்தால் கண்டிப்பாக முறையில் தீரும்.
ஆனால் நோய் வந்து கரிநாளில் வந்தது அப்படின்னா அந்த நோய் தீர்றது கஷ்டம். இதை மட்டும் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கிட்டா போதும். முடியக்கூடிய செயல்கள் வந்து இதில் பண்ணலாம், தொடங்கக்கூடிய செயல்கள் வந்து பண்ணக்கூடாது. அதே மாதிரி நீங்கள் வழிபாடு பண்ணுறீங்க, தெய்வ வழிபாடு பண்ணுறீங்க அப்படின்னா இந்த கரிநாளில் வந்து தெய்வ வழிபாடு பண்ணுறது வந்து அவ்வளோ சிறப்பாக இல்லை அப்படின்னு சொல்லலாம். நீங்கள் என்ன வேண்டுறீங்களோ அதுக்கு எதிர்மறையான ரிசல்ட் கிடைக்கும். அப்போ நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா எதிர்மறை வழிபாடு செஞ்சானா சக்ஸஸ் ஆகும். இப்போ ஒருத்தன் வந்து உங்களை டார்ச்சர் தாங்க முடியல, தொல்லை பண்ணிகிட்டே இருக்கான், அவன் வந்து நாசமாக போகணும்னு நினைக்கிறீங்க. அப்போ நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா அவன் பேரில் வந்து அர்ச்சனை பண்ணிடணும். அவன் நல்லா இருக்கணும், 100 வயசு வாழணும்னு சொல்லி அர்ச்சனை பண்ணி சகல சௌபாகியத்தோடு நல்லா இருக்கணும்னு சொல்லி நீங்கள் அர்ச்சனை பண்ணிங்கன்னா அவன் வாழ்க்கை வந்து விளங்காமல் போயிடும் அப்படிங்கிறது தான் இதில் சொல்லப்படக்கூடிய விஷயம். அப்போ நீங்கள் யாரெல்லாம் விளங்காமல் போகணும்னு நினைக்கிறீங்களோ அவங்களுக்கு இந்த கரிநாளில் போய் அர்ச்சனை பண்ணுங்கள். அவங்க பேரில் அவங்க லைஃப் வந்து டவுன்ஃபால் ஆகிறத நீங்கள் பார்க்க முடியும். நீங்கள் நல்லா இருக்கணும்னு சொல்லி அர்ச்சனை பண்ணுறவங்க வந்து நாசமாக போயிடுவாங்க. ஆனால் உங்கள் பேரில் வந்து அர்ச்சனை பண்ணிடாதீங்க, ஏன்னா உங்கள் லைஃப் வந்து கீழே போயிடும். இதை மட்டும் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கிட்டா போதுமானது. அப்போ இந்த கரிநாளில் என்னென்ன மாதிரி வழிபாடு பண்ணலாம் அப்படின்னா எதிர்மறையாக செயல்படக்கூடிய தெய்வங்களை வழிபாடு பண்ணால் சக்ஸஸ் ஆகும். உதாரணத்துக்கு ஆஞ்சநேயர், விநாயகர், நரசிம்மர், காளி, இதை மாதிரி வந்து மாசாணியம்மன், இந்த மாதிரி வந்து தெய்வங்கள் வந்து மனிதனுக்கு அப்பாற்பட்ட தெய்வங்கள், அதாவது 5 கை 10 கை உள்ள தெய்வங்கள், மனித முகம் இல்லாத தெய்வங்கள், மனித கலர் இல்லாத தெய்வங்கள், இந்த மாதிரி தெய்வங்கள் வந்து இயற்கைக்கு மாறான தெய்வங்களை வந்து கரிநாட்களில் வழிபட்டால் சிறப்பு வெற்றி கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம். ஆனால் மெயினாக வந்து நீங்கள் வழிபடும் போது பாசிட்டிவான வழிபாடு பண்ணிங்கன்னா நெகட்டிவாக ரிசல்ட் கிடைக்கும், அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்போ நெகட்டிவாக ஏதோ ஒன்று நடக்க போகுது அப்படின்னா அதுக்கு எதிர்மறையாக பண்ணுங்கன்னு சொல்கிறேன் நான். நீங்கள் பாசிட்டிவாக நினச்சா நெகட்டிவாக நடக்கும், அப்போ நெகட்டிவாக செஞ்சீங்கன்னா பாசிட்டிவாக நடக்கும். அப்போ நீங்கள் எது நல்லா இருக்க வேண்டாம்னு நீங்கள் நினைக்கிறீங்களோ அது நல்லாயிருக்கும். அப்போ நீங்கள் நல்லா இருக்க வேண்டாம்னு சொல்லி வழிபாடு பண்ணலாம். இந்த மாதிரி ரிஸ்க்கே எடுக்க வேண்டாம்னு சொல்கிறேன் நான். இது பண்ணுறோம் பண்ணல, சப்போஸ் வந்து எதிர்மறையாக வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் நீங்கள் எதுவும் தெரியாமல் வந்து நீங்கள் எந்த வழிபாடும் பண்ணாமல் இருக்கிறதே சிறப்பு. அப்படி நீங்கள் பண்ணிட்டீங்க, சப்போஸ் போயிட்டீங்க அப்படின்னா எதிர்மறை வழிபாடு பண்ணுறது வந்து சிறப்பாக இருக்கும். இதுதான் கரிநாட்களுக்குரிய சிறப்பு. கரிநாட்களை பற்றி உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நான் நினைக்கிறேன். 34 நாட்கள் வருது வருஷத்துக்கு. இந்த நாளில் வந்து நல்ல காரியங்கள் செய்யக்கூடாது, ஆனால் முடிவுக்கு வரக்கூடிய காரியங்கள் வந்து பண்ணலாம். எதிரிகளை வீழ்த்துறதுக்கு அவங்க நல்லா இருக்கணும்னு சொல்லி வேண்டுங்க, எதிரிகள் வீழ்வாங்க. நோய் சீராமல் இருக்குது அப்படின்னா அந்த நோய்க்கு மருந்தை வந்து கரிநாளில் எடுங்க, சக்ஸஸ் ஆகும். ஆனால் புது நோய் வந்து கரிநாளில் உருவாச்சுன்னா அது தீர்றது கஷ்டம். இதை மட்டும் நீங்கள் புரிஞ்சுட்டா போதும். ஒரு விழிப்புணர்வு ஏற்படுத்தணும் அப்படிங்கிறதா இந்த பதிவை வந்து நான் போட்டேன். இது புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நன்றி, வணக்கம்.